வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழோட யூடியூப் சேனல். ஒரு விஷயம் ரொம்ப காமனா நம்ம பங்கு சந்தையில பார்த்திருக்கோம். பங்குனோட விலையும் செயல்திறனும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் ஒரு வணிகம் நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கும், பட் அதனுடைய பங்கின் விலை வந்துட்டு ஷார்ட் டேர்ம் டென்ஷன்ஸ்னால கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். சில பங்குகள் ஷார்ட் டேர்ம்ல நமக்கு வலி கொடுத்தாலும் லாங் டேர்ம்ல மறுபடியும் அது கேட்சப் ஆயிடும், ஏன்னா வணிகம் நல்லா இருக்கிறதுனால. அந்த மாதிரி இன்னைக்கு எந்த 2 பங்குகளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா பலமா இருக்கு, பட் இப்போதைக்கு அது வந்துட்டு 30% மேல ஃபால் ஆயிருக்கு, இல்ல அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைல இருந்து ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற நிறுவனம் ட்ரெண்ட் லிமிடெட். ட்ரெண்ட் லிமிடெட் பண்ற வணிகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ரீட்டைல். இது வந்து டாடா குரூப்போட ரீட்டைலா இருக்காங்க, ஸ்ட்ராங் பில்லரா இருக்காங்க ரீட்டைல் ரெவல்யூஷன் இந்தியால பண்றதுக்கு. கோர் வணிகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன், கிராசரி, அப்புறம் ரீட்டைலிங். மேஜர் பிராண்ட்ல வெஸ்ட் சைடு இருக்கு 248 ஸ்டோர்ஸ் 86 நகரங்கள்ல. இதுல பிராண்ட் உட்லா, ஸ்டூடியோ ஃபிட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஜூடியோ இருக்கு 765 ஸ்டோர்ஸ் 235 நகரங்கள்ல. இதுதான் ட்ரெண்டோட பிகஸ்ட் செயினா இருக்கு. இந்த நிறுவனத்தோட ஃபேஷன் வெர்டிகல் 80% இந்த நிறுவனத்தோட ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்த செக்மெண்ட் grocery. இது ஸ்டார் பஜார் மூலமா பண்றாங்க. 78 கடைகள் 10 நகரங்கள்ல இருக்கு. 20% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு இங்க இருந்தா வருது. FY25ல இந்த நிறுவனம் 1043 கடைகள் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ட்ரெண்டோட கடந்த 5 வருடம் பார்த்தோம்னா 38% சேல்ஸ் ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமும் 72% லாபத்தோட ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமும் கொடுத்திருக்கு. இம்ப்ரெசிவா இது கன்சிஸ்டன்டா இருக்குன்னு சொல்லலாம். FY25ல இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ 17,135 கோடி, 38% இயர் ஆன் இயர் growth இருந்திருக்கு. லார்ஜா 40% வால்யூம் growth and aggressive ஸ்டோர் எக்ஸ்பான்ஷனால நடந்திருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ் 37% அதிகமாயிருக்கு. இது கம்மியா இருந்திருக்கு ரெவென்யூ growth கூட கம்பேர் பண்ணும்போது. எபிட்டா ஜம்ப் வந்து 59%, 2,761 கோடியா ரீச் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வெறும் 3.86% தான் வளர்ந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா ஹை பேஸ் இருந்திருக்கு. லாஸ்ட் இயரோட எக்ஸப்ஷனல் இன்கம் 576 crores. இது வந்து கெயின் ஃப்ரம் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லீஸ் டர்ம்ஸ்னால. மீதி இன்கம்ல 24% டிராப் ஆயிருக்கு, 218 கோடியா. டிப்ரிசியேஷன் 33% அதிகமாயிருக்கு, ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க லீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்ல. வளர்ச்சி கண்ணோட்டத்தை பார்க்கலாம். குளோபல் எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூடியோ அதனுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டோர் துபாயில செட் பண்ணிருக்காங்க. ட்ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு குளோபல் சந்தையில. இந்த நிறுவனம் டைவர்சிஃபை பண்றாங்க நிறைய ப்ராடக்ட்டுகள் கீழே. பியூட்டி ப்ராடக்ட், அக்கேஷனுக்கு போடுற ப்ராடக்ட், இது வந்து வைடர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுங்கிறதுக்காக பண்றாங்க. ட்ரெண்ட் வந்து ஃபுட் ரீட்டைலையும் பெருசா இருக்காங்க. 78 ஸ்டார் பஸார் ஸ்டோர்ஸ் இருக்கு. 20% ரெவென்யூ இருக்கு இதுல இருந்து. FY25ல ஸ்டார் பிசினஸ் 17% இயர் ஆன் இயர் growth காமிச்சிருக்கு. பிரைவேட் லேபிள்ஸ்ல இருந்து 72% வருவாய் வருது. இன்னொரு நோட்வர்த்தி பாயிண்ட் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பென்ஸ் வந்து ஷார்ப்பா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க FY25ல. இது வந்து 0.07% தான் ரெவென்யூல இருந்து இந்த ஸ்பென்ஸ் இருந்திருக்கு. 2.5% இருந்திருக்கு FY22ல. சோ கம்மியாயிருக்கு. நிறுவனத்துடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு 79% டிராப் ஆயிருக்கு, ஏன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணதுனால. இது நியரா 72% ஹையரா இருந்திருக்கு. ரீபேமெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 2x இருந்திருக்கு லாஸ்ட் இயர் அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் CFO வந்து 23% அதிகமாயிருக்கு, ஏன்னா 42% ப்ராஃபிட் growth இருந்திருக்கு. அதனால கம்பெனியோட CFO பை எபிட்டா ரேஷியோ 0.74 ரீச் ஆயிருக்கு. இது சிக்னிஃபிகன்ட்லா பெட்டரா இருக்கு. இண்டஸ்ட்ரி மீடியன் 0.6 தான். ஏன்னு பார்த்தோம்னா கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எபிட்டா ஸ்டெடியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்வென்டரி டர்ன் ஓவர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு 4.7xல இருந்து 5.3x. So faster movement இருக்கு இந்த ஸ்டாக்ல, எஃபிஷியன்சியும் பெட்டரா இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் டிக்ரீஸ் ஆயிருக்கு 74 days FY22ல இருந்து 43 days FY25ல. இதோட ரீசன் வந்து இன்வென்டரி டேஸ் 128ல இருந்து 77 days கம்மியானதுனால தான். சோ இம்ப்ரூவ்ட் இன்வென்டரி எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லலாம். இந்த டேபிள க்ளோஸா பாருங்க. பர் ஸ்டோர் ரெவென்யூ இயர் ஆன் இயர் growth ட்ரெண்ட் வந்து கிளியரா டவுன் ஹில் இருக்கு. Q1 FY25ல இந்த growth வந்து 22%, Q2ல 11.83, FY25 Q4ல -14.8. மேஜர் ரீசன் என்னன்னா ஜூடியோட அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷனால தான். ஸ்டோர்ஸ் வந்து சீக்கிரமா கொடுக்குறாங்க. சில கேஸ்ல மல்டிபிள் அவுட்லெட்ஸ் ஒரே பின்கோட்ல ஓபன் பண்ணிடுறாங்க. ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புது ஸ்டோர்ஸ் வந்து கேனிபிளைஸ் ஆயிருது, ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டோர்ஸ் நடக்கிற சேல்னால. அதனால பிளாட் ஓவர்ஃபால் இருக்கு ஓவரால் ரெவென்யூ growthல. ஸ்டோர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த மாதிரி இருக்கு. ஜென்ரலா இந்த ரீசன் என்னன்னா ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து growth ரேட்ல ஸ்லோ ஆனதுனால தான். ஏர்லியரா நிறைய குவார்ட்டர்ஸ்ல 50% வளர்ச்சி இருந்திருக்கு. இப்போ அது வந்து 35% ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸ்லோ டவுன் வந்து ஸ்டாக்கினுடைய விலை அதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு.
Q3 FY25 அப்புறம் ஸ்டாக் வந்து 8% மேல டிராப் ஆயிருக்கு. ஒரு சிமிலர் ரியாக்ஷன் Q2 FY24 பார்த்திருக்கோம். பங்கின் விலை 6.5% டிராப் ஆயிருக்கு இம்மீடியட்டா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. கிளியரா இந்த பங்கோட விலை ஹைலி சென்சிட்டிவா இருக்கு. இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெடோட ஸ்டாக் வந்து மேஜர் கன்சால்டேஷன் பார்த்திருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு ஆன் ஆல் டைம் ஹை 2023ல. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஒரு 1-way 5x ரேலி அக்டோபர் 2024 வரைக்கும் பார்த்திருக்கு. அந்த 8300 லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாக் வீக்னஸ் காமிச்சிருக்கு. அப்பையில இருந்து ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீக்காவே இருந்திருக்கு. லோவர் லோஸ் அண்ட் லோவர் ஹைஸே பண்ணிருக்கு. மேஜர் சப்போர்ட் லெவல் வந்து 4750, ரெசிஸ்டன்ஸ் 6300 rupees. இந்த மொமெண்டம் கெயின் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றது ரொம்பவே க்ரூஷியல். ஏன்னா ரிஸ்க் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பிகஸ்ட் த்ரெட் வந்து ஷீன் ரீஎன்ட்ரி ஆயிருக்கு இந்தியாவுடைய சந்தையில February 2025ல. ஷீன் அப்புறம் ரிலையன்ஸ் வந்துட்டு அதனுடைய இந்தியன் சப்ளையர் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க 150 to 1000 இந்த வருஷத்துல. ஜூடியோ வந்து ஒரு டைரக்ட் பிரைஸ் காம்படிட்டரா இருக்கறனால முதலீட்டாளர்கள் காஷியஸா இருக்கணும். ஷீனுடைய லோ காஸ்ட் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபேஷன் அதனுடைய யுக்தி இருக்குல்ல இந்தியன் யூத்தை டார்கெட் பண்ணுது. இந்த செக்மெண்ட்ல ட்ரெண்ட் வந்து ப்ரீவியஸா ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பிரைஸ் வார் இருக்கும், காம்படிட்டிவ் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், பர்டிகுலரா இந்த ஆன்லைன் பிரசன்ஸ்ல. அடிஷனலா சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth வந்து ஸ்டார் பஸார்ல ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. 24% Q4 FY24ல இருந்து 2% Q4 FY25ல. இந்த grocery vertical இன்னும் வந்து வளரல அப்படின்னா இது வந்து கன்சாலிடேட்டட் growth கொடுக்கும். ஏன்னா இது 20% ஓவரால் ரெவென்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் வருண் பெவரேஜஸ். இந்த நிறுவனம் வந்துட்டு பெப்சிகோ கூட 1990ஸ்ல இருந்து அசோசியேஷன்ல இருக்காங்க. வருண் பெவரேஜஸ் தான் பெப்சி பிரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ்லயே லார்ஜஸ்டா இருக்காங்க உலகம் முழுவதும் பார்த்தோம்னா. கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பெவரேஜ் பெப்சி, 7up, மிராண்டா இந்தியால. சப்ளை செயின் சாலிடா இருக்கு. 130 டீபோட்ஸ் இருக்கு. 1.1 மில்லியன் YC கூலர்ஸ் இருக்கு, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து 5 பேர் இருந்தோம்னா ஒவ்வொரு 5 பேருக்கும் அது ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. மேஜர் பிசினஸ் வந்து செக்மெண்ட்ஸா இருக்கு. 3 செக்மெண்ட்ஸ். கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பெப்சி, மவுண்டன் டியூ 75% வருவாய் வருது. பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் 18% வருவாயும், ஜூசஸ் அதாவது டிராபிகானோ ஸ்லைஸ்ல இருந்து 7% வருவாயும் வருது. இந்தியாவுடைய சந்தை 73% மொத்த வருவாய் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குது. மீதி இருக்கிற வருவாய் வந்து இன்டர்நேஷனல் சந்தையில இருந்து இந்த நிறுவனத்துக்கு வருது. நிதி செயல்திறனை பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடைய நம்பர்ஸ் கடந்த 5 வருடமா பார்த்தோம்னா சேல்ஸ் 23% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா அதிகமாயிருக்கு. ப்ராஃபிட் இன்னும் ஹையர் ரேட்டான 41% CAGR வளர்ந்திருக்கு. என்ன இந்த FY24ல நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கம்பெனி 24.7% இயர் ஆன் இயர் ரெவென்யூ growth காமிச்சிருக்காங்க. 20,007 கோடி வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு மேஜர் டிரைவர் என்னன்னு பார்த்தோம்னா வால்யூம் growth 23.2%, 112 crore கேசஸ் ரீச் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் growth டைரக்டா வந்துட்டு எபிட்டாவா மாறி இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 30.5% அதிகமாயிருக்கு, 4,711 crores. இதனோட கிரெடிட் எதுக்கு போகும்னா பெட் ஷிப் பிரைஸ் லாக் பண்ணதுனாலையும், சுகர் ஆப்டிமைஸ் பண்ணதுனாலையும், பேக்வர்ட் இன்டெகிரேஷன் நல்லா பண்ணதுனாலையும் தான். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியும் வந்துட்டு பாட்டம் லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 25.3% அதிகமாயிருக்கு, 2,634 crores. இது யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. 121 crores ஹையரா இருந்திருக்கு அதர் இன்கம் விட. வளர்ச்சி கண்ணோட்டத்தை பார்க்கலாம். இந்த நிறுவனம் அக்ரெசிவா அதனுடைய போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஸ்டிங் கோல்ட் அந்த மாதிரி இது ஒரு மால்ட் பேஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க். கம்மி பிரைஸ் பாயிண்ட்ல அதுவும் கேட்ரேட் பேக்ஸா. இனிஷியல் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருந்திருக்கு. பட் ரொம்ப ஏர்லி நம்ம வந்து அதனுடைய லாங் டேர்ம் இம்பாக்டா அசஸ் பண்றதுக்கு ஒரு கியூமின் பேஸ்ட் ட்ரிங்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அவங்க பைப்லைன்ல. வேல்யூ ஆடட் டெய்ரி பெவரேஜஸ், நிம்பூஸ் ஹைட்ரேட்டிங் ட்ரிங்க் எல்லாம் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. 80%, 100% growth ரெஸ்பெக்டிவா காட்டியிருக்கு. அடிஷனலா பெப்சிகோ ஸ்நாக்ஸோட பொட்டன்ஷியல் ஜிம்பாவே அண்ட் ஜாம்பியால மாசிவா இருக்கு. அதனுடைய ஃபுட் ஸ்நாக்ஸ் செக்மெண்ட்ல ரீட்டைல் எக்ஸ்பான்ஷனும் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. இந்த சில்லிங் எக்யூப்மெண்டோட ஃபுட் பிரிண்ட் அதாவது YC கூலர்ஸ் இருக்குல்ல சிக்னிஃபிகண்டா அதிகமா இருக்கு. ஸோ 4 மில்லியன் FMCG அவுட்லெட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து 12 மில்லியன் இருக்கு. கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பான்ஷனும் ட்ராக்ல இருக்கு. காங்கிரா அதாவது ஹிமாச்சல் இருக்கிற பிளான்ட், அப்புறம் பிரயாக்ராஜ் யூபியில் இருக்கிற பிளான்ட்டும் ஆப்ரேஷனலா இருக்கு. பீகார் அண்ட் மேகாலயா பிளான்ஸ் கூட பார்த்தோம்னா FY 2025ல 3100 கோடி கெபெக்ஸ் பிளான் இருக்கு. அதுல 900 crores வந்து இன்னும் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ட்டா ரீஎட்ரேட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய டபுள் டிஜிட் வால்யூம் growthோட கைடன்ஸ்க்கு. எஸ்பெஷலா ஸ்ட்ராங் டெய்ல்விண்ட்ஸ் இருக்கு இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சந்தையில. இப்ப நம்ம இந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். இந்த நிறுவனம் அவங்களுடைய பாரோயிங்ஸை ஆல்மோஸ்ட் பை ஹாஃபா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 7,500 கோடி வந்துட்டு QIP மூலமா ரேஸ் பண்ணிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சில டெப்டை வந்து ரீபே பண்ணிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு 2 வருடத்துல.
ஹெவி கேபெக்ஸ் இந்த புது பிளான்ட் அப்புறம் சந்தையில எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணதுனால அடிஷனலா கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு 22x ஜம்ப் ஆயிருக்கு. அது ஒரு மேசிவ் ஸ்பைக்கு. மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 41% CFO இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஹையர் ஆபரேஷனல் ப்ராஃபிட்ஸ்னால நடந்திருக்கு. இது கூட சேர்ந்து இந்த நிறுவனம் வந்துட்டு அடிஷனல் இன்ஃப்ளோ 9500 crores ரேஸ் பண்ணிருக்காங்க ஷேர்ஸ் மூலமாவும் பாரோயிங்ஸ் மூலமாவும். அதனால சிக்னிஃபிகண்டா அதனுடைய ஓவரால் கேஷ் பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. CFO by EBITDA ரேஷியோ வந்துட்டு 0.64 இருந்து 0.70 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏன் நடந்ததுன்னா கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 41% அதிகமாயிருக்கு. எபிட்டாவும் 30% பலமா வளர்ந்திருக்கு. CFO by EBITDA ரேஷியோவும் வந்துட்டு எஃபிஷியன்டா இந்த நிறுவனம் எப்படி அதனுடைய அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ஸை ஆக்சுவல் கேஷா கன்வெர்ட் பண்றாங்கன்னு காட்டுது. இந்த சமயத்துல கன்வர்ஷன் வந்துட்டு இன்னுமே பெட்டரா இருந்திருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்துட்டு 77 நாட்கள்ல இருந்து 66 நாட்களா கம்மியாயிருக்கு. பேபிள் டேஸ் 37 இருந்து 64 அதிகமாயிருக்கு. இது கூட சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சில ரிஸ்க் இருக்கும். ரெகுலேட்டரி ரிஸ்க் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ல இருக்கு. பர்டிகுலரா கானா அண்ட் டான்சானியால DRC ரேம்ப் அப் பிளான் வந்து ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. சுகர் பிரைஸ்னுடைய இன்ஃபிளேஷனும் இருக்கு. அதனால மார்ஜின்ஸ்ல சில ப்ரெஷர் வரும். வெதர் வாலட்டிலிட்டி இருக்குது, இந்த மான்சூன் டிலேஸ், அதனால ஷார்ட் டேர்ம் டிமாண்ட்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ நண்பர்களே, இதுதான் அந்த 2 பங்குகள். எந்த நிறுவனத்தோட வணிகம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, பட் ஸ்டாக் வந்து 30%க்கும் மேல ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம். இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் கிட்ட ஷேரும் பண்ணிடுங்க. எந்த பங்கு இதுல நீங்க ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.